Hi friends, welcome to Kavi's Humming Nest. இன்னைக்கு நம்ம வந்து ஓணம் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். கூட்டுக்கறி. இந்த கூட்டுக்கறி வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கடலையை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். டர்மரிக் பவுடர். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 5 to 6 விசில்ஸ் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் வந்து நான் வந்து ரா பனானா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரா பனானா எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லேசாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து நம்ம இதுக்கு வந்து தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சுங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து கிரேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஜீரா, ரெட் சில்லி ஆட் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த வெந்த கடலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோகனட் அரைச்சோம் இல்லையா, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ இதில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கோகனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறத்தாலும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், cumin சீட்ஸ். 1/8 டீஸ்பூன் வந்து ஃபெனிக்ரிக் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கறி லீவ்ஸ். இது அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அந்த ரா பனானா அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம கலக்கும் போது அப்படியே நல்லா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கலந்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.